வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்ல நம்ம தமிழ்நாட்டுல எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் சீட்ஸ் எவ்வளோ இருக்கு? அது மட்டும் இல்லாம நியூ 900 சீட்ஸ் வந்து இந்த வருஷம் இன்க்ரீஸ் பண்றாங்களா இல்லையா? அப்படிங்கிறத டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். இப்ப பாருங்க, உங்களுக்கு தமிழ்நாடு ஸ்டேட்ஸ் கோட்டால நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு எத்தனை எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாம எத்தனை பிடிஎஸ் சீட்ஸ் இருக்கு, 7.5 ரிசர்வேஷன்ஸ்க்கு எத்தனை சீட்ஸ் இருக்கு, ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ்க்கு எத்தனை சீட்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா மட்டும் தான் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணும்போது உங்களுக்கு கவுன்சிலிங்ல சீட்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அதனால தான் நம்ம இந்த வீடியோ ப்ளே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க பார்க்குற புது நபரா இருந்தா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதையும் தாண்டி உங்களோட நீட் ஸ்கோர் கார்டு இருக்கு. எனக்கு ஸ்டேட் கவுன்சிலிங் டீடைல்ஸ் வேணும். அது மட்டும் இல்லாம எனக்கு ஸ்டேட் கவுன்சிலிங் ஃபுல் டீடைல்ஸும் நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி கொடுக்குற வரைக்கும் எனக்கு உங்களோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களோட ஸ்கோர் கார்டு அனுப்புங்க. கண்டிப்பா அதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். இப்ப பாருங்க, உங்களுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்ல எத்தனை எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்கு, எத்தனை பிடிஎஸ் சீட்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு இங்க பாத்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல 92.5 ரிசர்வேஷன்ஸ்ல உங்களுக்கு 36 கவர்மெண்ட் காலேஜஸ்ல உங்களுக்கு ஓசில வந்து உங்களுக்கு 1213 சீட்ஸும், பிசில 985 சீட்ஸும், பிசிஎம்ல 133 சீட்ஸும், எம்பிசில 729 சீட்ஸும், அதுக்கடுத்து எஸ்சில 587 சீட்ஸும், எஸ்சிஏக்கு 109 சீட்ஸும், எஸ்டிக்கு 38 சீட்ஸும், ஐஆர்டிக்கு வந்து உங்களுக்கு வந்து 30 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோனா உங்களுக்கு 3854 சீட்ஸ் வந்து இருக்கு. அதுக்கடுத்து இஎஸ்ஐ கேகே நகர் அதில் வந்து உங்களுக்கு செமி கவர்மெண்ட் காலேஜ் இதில் பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஓசிக்கு 28 சீட்ஸ், பிசிக்கு 24, பிசிஎம்க்கு 3, எம்பிசிக்கு உங்களுக்கு 17, எஸ்சிக்கு 14, எஸ்சிஏக்கு 3, எஸ்டிக்கு 1, ஐஆர்டி வார்டுக்கு கிடையாது. அதே மாதிரி டோட்டல் சீட்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 சீட்ஸ் இருக்கு. எம்பிபிஎஸ் காலேஜ் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் இருக்கு. அதில் எவ்வளோ சீட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்க. டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1774 சீட்ஸ் இருக்கு. அதுக்கடுத்து 3 பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. அந்த 3 பிரைவேட் யூனிவர்சிட்டியில் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் உங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னா 208 சீட்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு டோட்டலாக ஓசிக்கு எவ்வளோ, பிசிக்கு எவ்வளோ, பிசிஎம்க்கு எவ்வளோ, எம்பிசிக்கு எவ்வளோ, எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்சிஏக்கு எவ்வளோ, எஸ்டிக்கு எவ்வளோ அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்கோம். இதையும் தாண்டி உங்களுக்கு 36 கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் இருக்கு, அதே மாதிரி இஎஸ்ஐயில் எவ்வளோ சீட்ஸ் இருக்கு, 21 செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் இருக்கு, 3 பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் லெவல்ஸ் இருக்கு. டோட்டலா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல 5926 சீட்ஸ் இருக்கு. இது வந்து உங்களுக்கு 92.5 எம்பிபிஎஸ் சீட்ஸ். இதை தாண்டி உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் காலேஜ்ல ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ் கேட்டகரிக்கு உண்டான சீட்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கறத நமக்கு கொடுக்கலாம். இங்க பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு இந்த 36 கவர்மெண்ட் காலேஜ்ல எந்தெந்த கேட்டகரிக்கு உங்களுக்கு எந்தெந்த கம்யூனிட்டிக்கு உங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் ஒதுக்கியிருக்காங்க ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ்க்கு அப்படின்னு பார்ப்போம். அதில் பார்த்தீங்க டோட்டல் சீட்ஸ் வந்து 96 சீட்ஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 7.5 ரிசர்வேஷன்ஸில் எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து டோட்டலாக 36 கவர்மெண்ட் காலேஜ்லையும், இஎஸ்ஐ காலேஜ்லையும், 21 செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்லையும், 3 பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்லையும் டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 36 கவர்மெண்ட் காலேஜஸில் 318 சீட்ஸும், இஎஸ்ஐயில் 7 சீட்ஸும், அதுக்கு அடுத்து 21 செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் உங்களுக்கு 144 சீட்ஸும், 3 பிரைவேட் யூனிவர்சிட்டியில் 17 சீட்ஸும், டோட்டலாக உங்களுக்கு 486 சீட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 92.5% பிடிஎஸ் காலேஜஸ் எத்தனை இருக்கு, அதில் என்னென்ன சீட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். மொத்தம் வந்து உங்களுக்கு 3 கவர்மெண்ட் காலேஜஸ் பிடிஎஸ் காலேஜஸ் இருக்கு. அதில் வந்து டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 197 சீட்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து 20 செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் இருக்கு. இதில் வந்து உங்களுக்கு டோட்டலா எவ்வளோ சீட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1475 சீட்ஸ் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு டோட்டலா உங்களுக்கு 3 கவர்மெண்ட் காலேஜ் அது இல்லாம பிளஸ் 20 செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல உங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1672 சீட்ஸ் இருக்கு. அதுக்கடுத்து 7.5 ரிசர்வேஷன்ஸ்க்கு பிடிஎஸ் காலேஜஸ்ல உங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கவர்மெண்ட் காலேஜஸ்ல 16 சீட்ஸ் தாங்க இருக்கு. அதே மாதிரி செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் 20ல உங்களுக்கு 120 சீட்ஸ் இருக்கு. டோட்டலா பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல 136 சீட்ஸ் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டால உங்களுக்கு பிடிஎஸ் அண்ட் எம்பிபிஎஸ் காலேஜஸ்க்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு சிஎம்சி வேலூர்ல மட்டும் 50% கோட்டா இருக்கு. அந்த 50% கோட்டாக்கு 50 சீட்ஸ் இருக்கு. அதுக்கடுத்து 21 எம்பிபிஎஸ் காலேஜ் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டால உங்களுக்கு 430
439 சீட்ஸும், அதே மாதிரி 20 பிடிஎஸ் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல உங்களுக்கு 290 சீட்ஸும் இருக்கு. மைனாரிட்டி உங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பிபிஎஸ் காலேஜ்ல 430ம், அதே மாரி பிடிஎஸ் காலேஜ்ல உங்களுக்கு 65 சீட்ஸும் இருக்கு. அதுக்கடுத்து என்ஆர்ஐ கோட்டால உங்களுக்கு வந்து 493 சீட்ஸும், பிடிஎஸ்க்கு உங்களுக்கு சீட்ஸ் இல்ல. ஸோ டோட்டலா பார்க்கும்பொழுது எம்பிபிஎஸ் காலேஜஸ்க்கு உங்களுக்கு 1412 சீட்ஸும் மேனேஜ்மென்ட் கோட்டாக்கு. அதே மாரி பிடிஎஸ் காலேஜ்ல உங்களுக்கு 355 சீட்ஸும் இருக்கு. இது வந்து உங்களுக்கு இந்த வருஷம் அதாவது 2024ல இந்த வருஷம் இந்த சீட்ஸ் மட்டும் தான் இருக்கும். இதையும் தாண்டி இந்த 2 நாட்களுக்கு முன்னாடி நம்ம மருத்துவ கல்வித்துறை அமைச்சர் வந்து மா. சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து குடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு 900 இடங்கள், புதிய இடங்கள் அரசு மருத்துவக் கல்லூரியில் இன்கிரீஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லி ஒரு 20 அறிவிப்பு குடுத்திருந்தாரு. அந்த 20 அறிவிப்புகள்ல இதுவும் ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இது வந்து கண்டிப்பா இந்த வருஷம் அமுலுக்கு வருமா அப்படின்னா, இந்த வருஷம் அமுலுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இல்ல. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அவங்க ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, இப்போது 5050 எம்பிபிஎஸ் இடங்கள் இருக்கு. அதுல வந்து 900 புதிய இடங்கள் சேர்க்கப்படும் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. ஆனா, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட்ல அந்த புதுசா வந்து மொத்தம் 36 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குல்ல. அந்த 36 கவர்மெண்ட் காலேஜஸ்ல உங்களுக்கு சீட்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆகாது. ஆனா வந்து வேற இடங்கள்ல, அதாவது வேற மாவட்டங்கள்ல, இப்போ வந்து ஒரு மாவட்டத்துல அங்க வந்து எம்பிபிஎஸ் காலேஜே இருக்காது. அந்த மாவட்டங்கள்ல புதுசா எம்பிபிஎஸ் காலேஜ் ஓப்பன் பண்ணி, அதுல வந்து உங்களுக்கு வந்து சீட்ஸ் இன்கிரீஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி 6 மாவட்டங்கள்ல, 6 இடங்கள்ல உங்களுக்கு எம்பிபிஎஸ் காலேஜ் கட்டி, அதுக்கப்புறமே சீட்ஸ் இன்கிரீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டா இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல, உங்களுக்கு இந்த வருஷம் வந்து இந்த 900 சீட்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆகுமா அப்படின்னா, கண்டிப்பா ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இல்ல அப்படின்னு தான் சொல்லுவோம். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இனிமேற்கொண்டு தான் இடத்த பார்த்து, அதுக்கடுத்து என்எம்சி கிட்ட அப்ரூவல் வாங்கி, அதுக்கப்புறம் பில்டிங் எழுப்பி, அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு சீட்ஸ வந்து ஆக்குபை பண்ணணும். ஸோ அது வந்து இந்த வருஷம் நிலுவைக்கு வராது. இப்ப வந்து கையில நம்மகிட்ட இருக்கிற சீட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம முன்ன சொன்ன டேட்டா தான். ஸோ அது வந்து எக்ஸாக்ட்டா இருக்கிற டேட்டா. நம்ம வந்து பர்ட்டிகுலரா இது ப்ராஸ்பெக்டஸ்ல இருந்து நம்ம எடுத்த டேட்டா. சரியா? ஸோ இத்தன சீட்ஸ் தான் உங்களுக்கு இருக்கு. இதையும் தாண்டி உங்களுக்கு எம்பிபிஎஸ் மெடிக்கல் கவுன்சிலிங் பத்தி இன்னும் வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்குண்டான வீடியோஸும் நம்ம போடலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டன கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைல்க்கு ஈஸியா வரும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.